வாழ்க வளமுடன். வெல்கம் பேக் தூம்தாதா காயின்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எரர் காயின்ஸ் சேல்ஸுக்கு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க என்னென்ன காயின்ஸ்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். $10 அலுமினிய காயின். இதில் இது ஷிஃப்ட் எரர் காயின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஷிஃப்ட் எரர். பாருங்கள், இதில் தடிமனாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த ரவுண்டு இந்த இடத்துல இப்படி கரெக்டாக வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஷிஃப்டாக இருக்குது இந்த காயின்ஸு. இது கிளிப்பு எரர். இந்த ரவுண்டு இந்த இடத்துலையும் இதே மாதிரி இப்படி வளைஞ்சி தெளிவாக வரணும். இது கிளிப்பாக இருக்குது. இது கிளிப்பு எரர். இந்த காயினும் கிளிப் எரர் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுவும் கிளிப் எரர் தான். இந்த ரவுண்டு இதே மாதிரி பாருங்கள், இதே மாதிரி இப்படி வளைஞ்சி வரணும். இதில் கிளிப்பாக இருக்குது. இதுவும் கிளிப் எரர் தான். இது எந்த அளவுக்கு கிளிப்பாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் கிளிப் எரர் தான். இது ஷிஃப்டிங் அண்ட் இது பாருங்கள், இதில் ஏதோ இது மின்டிங் ஆகும்போது இதில் ஏதோ ஆப்ஜெக்டை உள்ளே மாட்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது லேமினேட் எரர். இதுவும் கிளிப் எரர் தான். இந்த இடத்துல பாருங்கள், இதில் மொத்தம் 10 காயின் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காயின் $25 அப்படிங்கிற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி அலுமினிய காயின்ஸில் எரர் காயின்ஸ் கிடைக்கிறது இப்போ ரொம்ப ரேராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது எல்லாமே டிமானிட்டைசேஷன் பண்ண காயின்ஸு. இந்த மாதிரி நம்ம கலெக்ஷன்லாம் அந்த மாதிரி கிடைக்காது. ஒரு காயின் $25 அப்படிங்கிற ரேட்டில் கொடுத்துருக்கேன். 10 காயின் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரா மெட்டல் எரர் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இது டபுள் சைடு எக்ஸ்ட்ரா மெட்டல். இதில் வந்து பாருங்கள், இந்த லோகோவே மேலே உள்ள அந்த கோடே ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள், இது என்ன பாருங்கள், எக்ஸ்ட்ரா மெட்டல் எரர். இதில் இந்த லைனில் பாருங்கள், இந்த லைனில் பாருங்கள், இந்த இடத்துல இந்த லைனோட சென்ட்ரல் லைனோட காலோடு சேர்த்து இந்த எக்ஸ்ட்ரா மெட்டல் ஆட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுபோக இதில் ஒரு குறுக்கு ஒரு கோடு ஒன்று போகுதா ஃப்ரெண்ட்ஸ். இது டை கிராக் எரர். இதில் டபுள் எரர் இருக்குது. இதுவும் எக்ஸ்ட்ரா மெட்டல் எரர். இதில் மொத்தம் 7 காயின் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். 7 காயின் கொடுத்துருக்குறேன். ஒரு காயின் $20 அப்படிங்கிற ரேட்டில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரா மெட்டல் எரர். இது டை டபுளிங் எரர். பாருங்கள், இந்த பாரத், இந்த இந்தியா அப்படிங்கிற எழுத்தை பாருங்கள்.
டை டபுளிங் எரர். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், 2 நேரம் டை ஆகியிருக்கும். அதே மாதிரி இந்த சத்தியமேவ ஜெயத்தேங்கிற எழுத்து, இந்த 2008 அப்படிங்கிற அந்த வருஷத்தை பாருங்கள். உங்களுக்கு அந்த இன்னொரு காயின் இருக்கும், அதையும் சேர்த்து காட்டுறேன். இது டை டபுளிங் காயினு, இது நார்மல் காயினு. இதில் இந்த 2008 அப்படிங்கிற எழுத்து பாருங்கள், ரொம்ப மெலிசாக இருக்கும். இந்த 2008 அப்படிங்கிற எழுத்தை பாருங்கள், திக்காக இருக்கும். அதே மாதிரி இந்த கோடு, இந்த சிங்கம் பாருங்கள், இந்த சிங்கத்துக்கு இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து டபுள் இது டை ஆகிருக்கு. இந்த சிங்கமே இந்த சிங்கத்தை விட பாருங்கள், இந்த சிங்கத்தை விட இந்த சிங்கமே பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டை டபுளிங் எரர். அதுபோல் இந்த காயினும் பாருங்கள், இதுவும் டை டபுளிங் தான். இந்த எழுத்து எல்லாமே 2 நேரம் டை ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 2 காயின் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டை டபுளிங் எரரில் இந்த 10 ரூபா காயினில் 2 காயின் கொடுத்துருக்குறேன். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? டை டபுளிங் எரர் காயினு, ஒரு காயின் 30 ரூபா அப்படிங்கிற ரேட்டில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காயின்ஸ்லாம் ஆக்சுவலாக 90 ரூபா 100 ரூபான்னு இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப லோவாக தான் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி இந்த அலுமினியம், இந்த 10 பைசா காயின்ஸும் இது என்ன நல்ல ரேட்டு போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்குறேன். இந்த எக்ஸ்ட்ரா மெட்டல் எரருமே ரேட்டு ரொம்ப குறைச்சி தான் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது கிளிப் எரர் பாருங்க, கிளிப் எரர். இது ஒரு காயின் 20 ரூபா அப்படிங்கிற ரேட்டில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காயின் 20 ரூபா அப்படிங்கிற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். இது ஷிஃப்ட் எரர் பாருங்கள், இது கேப் எரர்னு சொல்லுவாங்க. இந்த எரரை கேப் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த சைடு பாருங்கள், நல்ல ஷிஃப்ட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஹாஃப் சென்டர் எரர்னு சொல்லுவாங்க. இதில் 2 காயின் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இது ஒரு காயின் 25 ரூபா அப்படிங்கிற ரேட்டில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 காயின் கொடுத்துருக்குறேன். ஒரு காயின் 25 ரூபா அப்படிங்கிற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் 50 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காயின் 25 ரூபா அப்படிங்கிற ரேட்டில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், லேமினேஷன் எரர். ஃபுல்லாகவே கிளியராக இதாகிட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே இல்லாமல் இருக்குது பாருங்கள். இது ஒரு காயின் 50 ரூபா அப்படிங்கிற ரேட்டில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு காயின் 50 ரூபா அப்படிங்கிற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். இது பிளான் செட் எரர். ஒரு பக்கம் மின்டிங்கே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். மின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்கும், ப்ளைனாக இருக்கும். அதில் தான் இந்த மாதிரி மின் பண்ணுவாங்க. இது மின் பண்ணாமலே காயின் வெளியே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பிளைன் செட் எரர். 1995 ஹைதராபாத் மின்ட்டு. இந்த ஸ்டாரை பாருங்க. இந்த சைடுமே ஒரு தெளிவான மின்டிங் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடுமே ஒரு தெளிவான மின்டிங் இல்லை பாருங்கள், பிளைன் செட் எரர். இந்த காயின்லாம் இப்போ மார்க்கெட் ப்ரைஸு 300 ரூபாவிலேருந்து 500 ரூபா வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த காயின் 200 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காயின் 200 ரூபா அப்படிங்கிற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். வெரி லோ ப்ரைஸில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எக்ஸ்ட்ரா மெட்டல் எரர். இந்த 10ங்கிற டினாமினேஷனே
முக்கால்வாசி க்ளோஸ் ஆகிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பாருங்கள், இயர் இருக்காது. அந்த இந்த எக்ஸ்ட்ரா மெட்டல் அதில் இருக்கிறதுனால இதில் இயரே இல்லாமல் விண்டிங் இல்லாமல் இருக்குது. அதேமாதிரி சத்தியமேவ ஜெயத்தே அப்படிங்கிற எழுத்தில் பாருங்கள், இதில் இந்த கடைசி எழுத்து மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. கடைசி எழுத்து தான் இருக்குது, வேறு இதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கள் எதுவுமே இல்லை. எக்ஸ்ட்ரா மெட்டல் எரர், ஹெவி எக்ஸ்ட்ரா மெட்டல் எரர் இது. இது ஒரு காயின் 140 ரூபா அப்படிங்கிற ரேட்டில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காயின் 140 ரூபா அப்படிங்கிற ரேட்டில் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ரொம்ப ரேட்டு குறைச்சி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இப்போ 200லேருந்து 240, 250 அந்த காயின் கண்டிஷனை பொறுத்து ஹை ரேட்டில் இப்போ சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ரொம்ப குறைச்சி கொடுத்துருக்குறேன். 140 ரூபா அப்படிங்கிற ரேட்டில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.